இப்போ நம்ம மட்டன் வச்சு செய்யக்கூடிய ஒரு சுவையான வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் 4 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இதில் வந்து எண்ணெய் எதுவும் விட வேண்டாம், நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இது லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சதுன்னா ஒரு கசப்பான டேஸ்ட் வரும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 கருப்பு ஏலக்காய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பிரியாணி இலையை நம்ம பிச்சு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இது ஆறுறதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிடலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் 3 பச்சை மிளகாயை நடுவில் கீறி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் மட்டன் சேர்த்துடலாம். கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ மட்டன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள், வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 4 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம்.
இது நல்லா மட்டனோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி மட்டன் கூட எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நீங்கள் எடுத்துருக்கிற மட்டனை பொறுத்து இது ரொம்ப இளங்கறியாக இருந்தால் நீங்கள் இவ்வளோ நேரம் வச்சா போதும். இல்லைனா கூடுதலாக லோ ஃப்ளேமில் 5-10 நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இதில் மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இது 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீதம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வேறு எந்த குழம்பு செய்கிறப்பனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு 3 டீஸ்பூன் தான் தேவைப்படும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா ட்ரை ஃப்ரை, அதனால் இது வந்து தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா இது கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். அப்பப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நமக்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், புலாவ், பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும்.
இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.